ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போதுங்க, இது போதும். என்னோடய ஆசையில் பாதி தீந்துருச்சிங்க. ஸோ ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த வீடியோவை கொடுக்குறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபார்மில் என்னென்னலாம் நான் வித்தியாசமாக பயிரிடணும்னு நினச்ச காய்கறியெல்லாம் அறுவடைக்கு வருகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ட்ரை இஸ் த பெஸ்ட்டு ட்ரைன்ற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு ஜுக்குனி நல்லாவே ஒரு அறுவடையை கொடுத்துருக்குதுங்க. நான் இது பயோகேர்லேருந்து தான் இந்த விதைகளை வாங்கினேன். நீங்களும் விதைகள் வேணுன்றவங்க பயோகேரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா விதைகளுமே தரமாக முளைக்குது. நான் போட்ட எந்த விதையுமே வேஸ்ட்டாக போகலை, எல்லா விதையுமே வருது. நான் போட்டது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சுக்கினி அண்ட் க்ரீன் கலர் சுக்கினி போட்டேன். ஸோ தரை தோட்டனால கூடவே களைச்செடிகளும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பம்ப்கின் பூசணிக்காய், எல்லோ கலர் பூசணிக்காய். இதுவும் காய் பிடிச்சிருக்கு. வர நாட்களில் இதோட வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம அழகான ஒரு அறுவடையை தாங்க பார்க்க போகிறோம். மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. எல்லா செடிக்குமே நான் கொஞ்சம் மூடாக்கு போட்டிருக்கிறேன். ஏன்கேனா வெயில் காலம் வந்துருச்சிங்க. அதனால் நம்ம எல்லா செடிக்கும் கண்டிப்பாக மூடாக்கு போட்டு தான் ஆகணும். வெயில் காலத்தில் எக்ஸ்பெஷலி யாருமே சாயங்காலம் தண்ணி ஊற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈவினிங் தண்ணி ஊற்றும்போது நம்மளோட மாடியோ இல்லை தரை தோட்டமோ மண் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நம்ம விடுற தண்ணி என்ன ஆகும்னா சூடாக வேர்களுக்கு போய் இறங்கும். வேர்கள் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அந்த வேர்கள் பட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காலையில் தண்ணி ஊற்றுறதுக்கு வெயில் காலங்களில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம ஊற்றுற மண் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தரை தோட்டமாக இருந்தாலும் சரி, காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா மூடாக்கு போடணுங்க. இது கரும்பு சக்கை நான் போட்டிருக்கிறேன். தேங்காய் மட்டை போடலாம், தேங்காய் நார் போடலாம். அப்படி இல்லைன்னா இலை சருகு உங்களுக்கு நிறைய கிடைக்கணும், அந்த இலை சருகு நீங்கள் நிறைய போடலாம். எனக்கு வீட்டு பக்கத்துலேயே ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட டெய்லி ஒரு கோடி கொடுத்துட்டு போவேங்க. அவங்க டெய்லி ராத்திரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் பண்ணி வைப்பாங்க. நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி நான் டெய்லி கலெக்ட் பண்ணி இப்போ போட்டிருக்கிறது தான். கரும்பு சக்கை போடும்போது நமக்கு செடிகளுக்கு நல்ல ஒரு கம்போஸ்ட்டும், அது மக்கி மண்ணில் போகும்போது நம்ம மண் கொஞ்சம் வளமாகவும் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மாடி தோட்டமோ இல்லை தரை தோட்டமோ பண்ணுறவங்க வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த மூடாக்கு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அழகான காய்கறிகளெல்லாம் தாங்க ரொம்ப அறுவடை பண்ண போகிறோம். இப்போ தான் எல்லாமே ஓரளவுக்கு செட்டிலாகி நல்லா வளர்ந்துட்டு வருது. மாமரங்கள்லாம் பூக்கள் வந்துட்டுருக்குது. ஸோ இது வெள்ளரிக்காய். இது எப்படியோ சர்வே ஆகி இதெல்லாம் வெயிலுக்கெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் வராதுங்க. இந்த வெள்ளரிக்காய் ஏதோ சர்வே ஆகி கொஞ்சம் அழகாக ஒரு 2-3 வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்குங்க. ரொம்பவே சந்தோஷம். சின்னதாக காய்ச்சாலும் அழகாக காய்ச்சிருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி ஒரு காய் ஃபஸ்ட்டு காய்ச்சப்போ நான் அதை பறித்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பீர்க்கங்காவும் நுரை பீர்க்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய், இதெல்லாம் நம்ம அறுவடைக்கு இருக்குது. அவரைக்காயெல்லாம் எதுவுமே வெயில்னால காய்கள் பெருக்கவே இல்லைங்க, சின்னதாகவே இருந்துச்சு. பட் இந்த வெயிலுக்கு சர்வே பண்ணி எடுத்துகிட்டு வரதே பெரிய விஷயம். ஸோ ஏதோ இந்த வெயிலோடையும் போட்டு நான் 2 காய் பறிச்சிட்டேன்னும் போது எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குங்க. ஜுக்கினி நீண்ட நாள் கனவு. இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட காய்கறியெல்லாம் வளர்க்கணுன்ட்டு ஆஸ்திரேலியாவின் அழகிய ராணி நம்ம தரை தோட்டத்துலேயும் அழகாக வளர்ந்துருக்குறாங்க. அறுவடையும் பண்ணியாச்சு. ஸோ குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி இது எல்லாருமே வெள்ளரிக்கான்னு நினைக்கிறீங்க. இது வெள்ளரிக்காய் ஃபேமிலி கிடையாதுங்க. இது பூசணிக்காவையும் சுரக்காவையும் சேர்ந்த காம்பினேஷன் தான் இந்த ஜுக்கினி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா செடி அவரை கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு. செடி அவரையெல்லாம் ஒரு 4 செடி வச்சா போகிறோங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவரைக்காயை நம்ம பறிச்சிடலாம். ஸோ ஓவராலாக நம்மளோட கார்டன் ஃபார்ம் ப்ரெஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. அப்படியே ஈவினிங் செடிகளுக்கெல்லாம்
அப்படியே பார்த்து காலையில் ஊற்றின தண்ணியெல்லாம் என்ன மாதிரி இதாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அறுவடையும் போட்டுட்டு நிறைய பூ பூத்துதுங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ரோஜா இதழ்களெல்லாம் சேகரித்து நான் எங்கள் அம்மாவுக்கு டீ போடுறதுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க. அப்படி இல்லை சங்குப்பூ, அப்புறம் ஆவாரம்பூ, ரோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பறித்து காய வச்சு ஸோ நம்ம வின்டர் சீசனில் இதெல்லாம் டீ போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹெல்த்தாக இருக்கும். ஸோ பன்னீர் ரோஸு எல்லா ரோஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி நான் காய வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய மம்மிக்கு டீ போட்டு குடிக்கிறதுக்கு. ஓகேவா, நீங்களும் இந்த மாதிரி வயசானவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பறித்து அவங்களுக்கு கொடுங்க, மேபி அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, நம்மளும் கூட குடிக்கலாம். பட் நமக்கு குடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்போம் தானே நம்ம. அதனால் ஸோ நீங்களும் கலெக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் மருந்து இல்லாமல் அந்த பூக்களை வளர்க்குறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. லாங் மல்பெரி நல்லாவே இப்போ காய் பிடிச்சிருக்கு. மெலஸ்டோமியா, ஊட்டியில் ஒரு மெலஸ்டோமியான்ற மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு மெலஸ்டோமியா. ஸோ ஓவராலாக மரங்கள் எல்லாமே இப்போ தான் தளிர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஃபார்மில் பார்த்துக்கோங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்தில் இதெல்லாம் நல்லாவே வளர்ந்துடும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெயிட்டிங். ஸோ கூடவே இவளோட போனால் சாயங்காலம் அவள் கூடயும் கொஞ்சம் நேரம் விளையாடுறது, அவளுக்கு எங்களெல்லாம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷம். பாருங்கள் எப்படி எப்போ பாரு வாழை ஆட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா. ஸோ நான் காயை பறித்து அடுக்கிட்டு இருக்கேன், என்னடா இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கூடவே என்ன உரண்டை எடுத்துகிட்டு இருக்கிறா. எதுக்குன்னா அவள் கூட நான் விளையாட போனோம். அதனால் அவள் இதை பார்த்துக்கிட்டே என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கிறா. நான் இங்கே காய்கறியை டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தேன் பறித்ததெல்லாம். ஸோ இதுதான் நம்மளோட அறுவடைங்க. பாருங்கள், அவள் என்னை இப்போ விளையாட கூப்பிட்டுட்ருக்கிறா. ஸோ நான் சொன்னேன், உன் கூட விளையாட எனக்கு நேரம் இல்லை, பேசாமல் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் சமத்தா வந்து நான் அடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுதான் நம்மளோட அறுவடை. பாருங்கள், வந்து உட்காருன்னு சொன்ன உடனே குடுக்குன்னு ஓடி வந்துட்டா. அவகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குதுங்க. நம்ம சாப்பிடுன்னு சொல்கிற வரைக்கும் அவள் அந்த சாப்பாட்டில் வாயே வைக்க மாட்டா. அதனால இப்படி வான்னு சொன்ன உடனே வந்து அது தள்ளி உட்காந்து அதை பார்த்துட்ருக்கா. அம்பளங்காய், கொஞ்சம் பூவு, அப்புறம் ஆஸ்திரேலியன் செடார் பெச்சரி, சொடக்கு தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்பெரி, அப்புறம் பீர்க்கங்காய், ஜுக்குனி, அவரைக்காய், இது எல்லாமே, அப்புறம் நுரைப்பீர்க்கன், வெள்ளரிக்காய், இது எல்லாமே நம்மளோட கீரைகளும் கொஞ்சம் இந்த முள்ளுக்கீரை, குப்பைக்கீரைங்க. இதெல்லாம் நம்மளோட ஃபார்ம் ஃப்ரெஷ் அறுவடை. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். வர நாட்களில் இதை விட யூனிக்கான காய்கறிகள் அறுவடையெல்லாம் போடுவேங்க. ஸோ அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் கொக்கோவும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி என்னோடய ஹார்வெஸ்டிங்கை கடை வச்சாச்சு. ஸோ நீங்களும் பார்த்து எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஆசை, கனவு எல்லாம். ஓகேவா, போதும், இது போதுங்க. ஹாவ் அ நைஸ் டே.